யுத்தத்தால் இடம்பெயர்ந்து சம்பூரில் முள்குடியேறிய மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். வளங்கள் நிறைந்த பிரதேசம் என்றதால் சம்பூர் என்ற பெயரை தன்னகத்தே கொண்ட இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் யுத்தத்தால் இடம்பெயர்ந்தனர். பல்வேறு மாவட்டங்களிலும் முகாம்களிலும் தஞ்சமடைந்த மக்களின் ஒரு பகுதியினர் தற்போது மீள குடியேறியுள்ளனர். வீதி, குடிநீர், குடியிருப்பு என எவ்வித வசதிகளும் கிடைக்காத நிலையில் தினமும் சிரமத்திற்கு மத்தியில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். சம்பூரில் நிலவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை விடுத்து மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் தம்மை மேலும் பிரச்சினைக்குள் தள்ளிவிட முனைவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் வாடுற நிலைமையில இப்ப அனல்மின் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அனல்மின் இப்ப எங்களுக்கு என்னத்துக்கு இப்ப இந்த சம்பந்தன இந்தியாவோட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று வச்சிருக்கேன். அந்த பேச்சுவார்த்தை மூலமா எங்களை சம்பூர் மக்கள் என்ன இந்தியாவுக்கு வித்து போட்டேரா? சம்பந்தனையா ஏன் இந்த அணுமின்னை சம்பந்தமா ஒரு எதிர்ப்பான குரலை இதுவரைக்கும் வெளியிடல. ஆனா இதால பாதிக்கப்படுறது நாங்க தமிழ் மக்கள் தான். அணுமினத்தை கொண்டு வந்து சம்பூர் மக்களையும் தமிழ் மக்களையும் இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களையும் அளிப்பதற்கு இந்தியா ஒரு தொழிற்சங்கம் போன்று நான் நினைக்கொண்டு, ஆனா இதுவரைக்கும் சம்பந்தனை இது சம்பந்தமா எதுவும் கதைக்காம இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. அனல் நிலையம் அமைக்கிறத முத்தாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அதால எங்களுக்கு பாதிப்பு கூட. எங்களுக்கு விவசாயம் செய்ய இயலாது. எங்களுக்கு மீன் பொடிக்கு எல்லாம் இல்லாம போயிடும். அனல் நிலம் அமைச்சு கொண்டிருக்கிற வழியை செய்து கொண்டிருக்கிறேன். சம்பந்தன் ஐயா நினைச்சா எங்களுக்கு இதை நிப்பாட்டி தர இயலும். எங்கட இதுல இருந்து எங்கட விளைநிலங்கள் மற்றும் இன்னும் பிறக்க போற குழந்தைகள் எங்கட காலம் போயிடும். இந்த எதிர்காலம் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக தான் நாங்க யோசிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். நாங்க பட்ட கஷ்டம் இந்த பிள்ளைகளும் படக்கூடாது. சம்பூர்லானா இந்த அணு நிலையம் அமைக்கணும். வேற எங்காவது ஒரு மக்கள் குடியாட்டம் இல்லாத நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு அமைக்கலாம் தானே.